நமசிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல திருவிளையாடல் புராணத்தின் 5வது படலத்தை பார்க்க இருக்கோம். தடாதகையாரின் திருமண படலம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்ல தடாதகை பிராட்டியாரின் திருமண படலம் 5வது படலம். காஞ்சன மாலையின் கணவரான மலையத்துவசன் இறந்ததற்கு பிறகு தடாதகை பிராட்டியாருக்கு திருமணம் செய்யணும்னு காஞ்சன மாலை முடிவு செய்யறாங்க. ஆனா தடாதகை பிராட்டியாரோ தந்தைக்கு கொடுத்த வாக்கின்படி அனைத்து தேசங்களையும் வெற்றி கொள்ள நினைத்தார். அதே போல பெரும் படையுடன் அனைத்து நகரங்களையும் வென்று கொண்டே சென்றார். பல நகரங்களை வென்ற அவர் இறுதியாக கைலாய மலைக்கு சென்றார். கைலாய மலைக்கு சென்ற அவர் சிவபெருமானுடன் சண்டையிட தயாரானார். அங்கிருந்த சிவகணங்கள் பூதகணங்கள் அனைத்துமே தடாதகை பிராட்டியாரை பார்த்து அஞ்சி நடுங்கி ஓடினர். அனைத்து பூதகணங்களும் பயந்து ஓடுவதை பார்த்த தடாதகை பிராட்டியார் சிவபெருமானிடம் சென்றார். சிவபெருமானுடன் சண்டையிட தயாரான தடாதகை பிராட்டியார் சிவபெருமானை பார்த்தவுடன் தடாதகை பிராட்டியாரின் 3 தனங்களில் ஒன்று மறைந்தது. அதன் பிறகே தான் சக்தியின் அம்சம் அப்படின்னு அவர் உணர்ந்தார். ஆண்களுக்கு நிகராக வீரதீரமாக விளங்கிய தடாதகை பிராட்டியார் தன் பெண்மையை உணர்ந்து முதல் முறையாக வெட்கம் கொண்டார். மதுரையை சென்றடைந்த தடாதகை பிராட்டியார் தனது தாயாரான காஞ்சன மாலையிடம் கைலாயத்தில் நடந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்துரைத்து திருமணத்திற்கு சம்மதம் பெற்றார். அதன் பிறகு சிவபெருமானுக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் இனிதே திருமணம் நடைபெற்றது. இத்துடன் திருவிளையாடலின் 5வது படலம் நிறைவு பெற்றது. நமசிவாய.